எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, பார்க்குற யாருக்குமே துளி அளவு கூட தெரியாத அளவுக்கு தன்னுடைய கஷ்டங்களை மறைத்துக் கொண்டு வாழக்கூடிய கன்னி ராசிக்கு. இவங்க ஏங்க கஷ்டத்த மறைக்கிறாங்க? தாங்க மாட்டீங்கடா. ஒருத்தனும் தாங்க மாட்டீங்க. அவ்ளோ வலி, வேதனையும் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு, கஷ்டத்துல கண்ணீர மறைச்சுக்கிட்டு, நாங்க வாழ்ற வாழ்க்கை உங்க பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் எப்படி தெரியுது? ஜம்முன்னு இருக்கான், ஜாலியா இருக்கான்னு. இந்த சிரிப்புக்கு பின்னாடி எவ்ளோ வலி இருக்கு தெரியுமா? கன்னி ராசிகளுடைய கரண்ட் சிச்சுவேஷன் இப்படிதான் இருக்கும். அப்படியே வர்ற கோவத்துக்கு அந்த மாரி சொல்றான் பாத்தியா, "என்னப்பா உனக்கெல்லாம் ஜாலியா இருக்கன்னு." அப்படியே கழுத்த நெரிச்சிடலாம் போல இருக்கும். இருக்கிற கோவத்துக்கு எத தூக்கி உடைக்கிறதுன்னு தெரியாது. ஆனா, அப்படியே சைலன்ட்டா அப்படி சிரிச்சுக்கிட்டே அதையும் கடந்து போவாங்க. குறிப்பா எதுவும் நம்ம கைய மீறி போகாது. கண்டிப்பா கடவுளுடைய அனுகிரகத்தினால நம்ம ஏதாவது ஒரு நாள்ல நிச்சயமா நல்ல நிலைமைக்கு வருவோம். இந்த பிரச்சனை நிரந்தரம் கிடையாது. அதற்கான தீர்வும் வந்து பார்த்தீங்கன்னாக்க கூடிய விரைவில் நமக்கு வந்துருங்கிறதுல நம்பிக்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகம். இவங்க மேலயும் சரி, இவங்களுடைய செயல்பாடுகள் மீதும் சரி, இவங்கள விட கடவுள் மேல ரொம்ப நம்பிக்கை. கடவுள் நம்மள அப்படி சும்மா விட்டுட மாட்டாரு. இப்படிப்பட்ட உண்மைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய கன்னி ராசிக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் கண்டிப்பா சந்தோஷத்தை மட்டுமே தரக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. நீங்க நினைச்சீங்க இல்லையா? நமக்குன்னு ஒரு நல்ல காலம் வரும்னு. அந்த நல்ல காலம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. எப்படின்னு பார்த்தோம்னா, சில கிரகங்களுடைய அமர்வு உங்களுக்கு சாதகமா நிக்குது. ஏன்னா, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கு. சனி பகவான பொறுத்தவரைக்கும் நல்லது, கெட்டதுக்கு பலன் கொடுக்கக்கூடியவரு. குரு பகவான பொறுத்தவரைக்கும் முழுமையா நல்லத மட்டுமே செய்யக்கூடியவரு. பாம்பு கிரகங்களான கேதுவும், ராகுவும் அவங்களுடைய இடத்துக்கு தகுந்த மாரி பலன் கொடுப்பாங்க. ஸோ, அந்த மாரி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு. அப்படி பார்க்கையில, இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு கன்னி ராசிக்கு மோஸ்ட் ஆஃப் தி கிரகங்கள் வந்துட்டு சாதகமான அமைப்புல நிக்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது நல்ல விதத்துல இருக்க போகுது. அது என்னன்னு தெளிவா பார்க்கலாமா? கன்னி ராசி. பயம் அறியாதவங்க. இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இவங்க 6 வயதுல இருந்தாலும் சரி, இல்ல 60 வயதுல இருந்தாலும் சரி, பயம்னா என்னன்னு தான் இவங்க கேள்வி கேட்பாங்க. தைரியத்துக்கு பெயர் போனவங்க. எப்பேர்ப்பட்ட நெருக்கடியும் அசால்ட்டா திட்டம் தீட்டி, கட்டம் கட்டி விளையாடிடுவாங்க. ஆனாலும் இவங்களுக்கு தோல்விங்கிறது எங்க தொடருதுன்னாக்க, பாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மட்டும் தான். இப்போ வரைக்கும் இவங்க முன்னாடி எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். குடும்பத்துக்கு மட்டும் தான் இவங்க கட்டுப்பட்டவங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும். கன்னி ராசியில உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் இருக்கக்கூடிய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். உங்க ராசியில கேது பகவான் இருக்காருங்க. தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரிய பகவானும், அவர் கூடவே புதன் பகவான் வக்ரகதியில கூட்டணியில நிக்கிறாங்க. இதுவே ஒரு யோகம் தாங்க. அடுத்து சுகஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் சுக்கிர பகவானும், ரணருண ரோகஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் சனி பகவானும், கலத்திரஸ்தானத்துல ராகு பகவானும், பாக்கியஸ்தானத்துல குரு பகவானும் வக்ரகத்தில இருக்காரு. இதுவும் உங்களுக்கு சாதகமான அமைப்பு தான். லாபஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் செவ்வாய் பகவான் நிக்கிறாரு. இதனால சொத்து சேர்க்கைக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. கிரகங்களோட அமைப்பு இப்படின்னா, கிரக மாற்றம் அப்படிங்கிறது இந்த மாத்துல ஸ்டார்ட்டிங்லே நாளைய தினம் 3/12/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சம ஸ்தானத்துக்கு மாறப் போறாரு. இதுவுமே உங்களுக்கு நல்லது தாங்க. சோ பலன்கள்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு எதிர்ப்புகள் அகலும். பகை விலகி எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி வெற்றி கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தகராறுகள், வழக்குகள், வம்பு எதுவா இருந்தாலும் சரி, எப்பேர்ப்பட்ட பஞ்சாயத்தா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தான் சாதகமான போக்கு அமையும். நன்மை, தீமைய பத்தி கவலையே பட மாட்டீங்க. எதையுமே துணிச்சலா செய்து முடிப்பீங்க. வெற்றி உங்க பக்கம். குடும்பத்த பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இருந்த மன வருத்தங்கள் மாறி சுமூகமான நிலை உண்டாகும். சந்தோஷம் நிலைக்கும். சுப நிகழ்ச்சிகள்லாம் அடுத்தடுத்து திட்டமிட்டீங்கன்னாக்க கடகடன்னு நடக்கும். அடுத்த குடும்ப உறவிலே கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்த இடைவெளி குறையும். அந்யோன்யம் அதிகரிக்கும். உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வீண் அலைச்சல்கள் குறையும். எடுத்த காரியத்தை வெற்றியுடன் செய்து முடிப்பீங்க. சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கன்னி ராசிக்காரங்களா தொழிலை விரிவுபடுத்துவீங்க. புதுசா தொழில் தொடங்கணும்னு நீங்க நினைச்சாலும் சரி, தொட்டதெல்லாம் பொண்ணுங்க. தொட்ட காரியமெல்லாம் வெற்றி. முயற்சிகள் எல்லாமே வெற்றியா மாறும். பெண்கள பொறுத்தவரைக்கும் சாதக பாதங்கள பத்தி கவலைப்படாம எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி அடைவீங்க. குறிப்பா கலைத்துறையில இருக்கிறவங்க, உங்களோட பேச்சு திறமைகளால காரியங்களை சாதகமா மாத்தி சாதித்து காட்டுவீங்க. அரசியல் துறையில இருக்கிறவங்க நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் தங்கு தடை இல்லாம முடியும். மாணவர்கள பொறுத்தவரைக்கும் போட்டிகள் குறையும். அதிக மதிப்பெண்களை பெற முடியும். டீச்சர்ஸ் கிட்டயும் சரி, பெற்றோர்கிட்டயும் சரி, பாராட்டுகளை பெறுவீங்க. பண விஷயத்த பொறுத்தவரைக்கும் பண வரவு திருப்திகரமா இருக்கும். சேமிப்பு உயரும். தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். குடும்பத்த பொறுத்தவரைக்கும் பிள்ளைகள் மற்றும் பெண்களுடைய திருமண விஷயமா வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடலாம். அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலனை அள்ளி கொடுக்கும்.
பெயர், புகழ்லாம் உச்ச நிலைக்கு போக போகுது கன்னிய பொறுத்தவரைக்கும். வாழ்க்கை துணையுடைய அனுசரணை அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியும். மத்தவங்களுக்கு நீங்க கொடுத்திருந்த கடன் கூட திரும்ப கிடைக்கும். பணம் வெளியில மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருந்த கன்னிய பொறுத்தவரைக்கும் கூட இவங்களுக்கு பண விஷயத்துல ரொம்ப நெருக்கடி தாங்க. இவங்க கிட்ட பண வரவு தாராளமா இருக்கும். புத்திக்கு அதிபதி புதன் பகவான் இல்லையா? எப்படியும் இவங்க கிட்ட பணம்ங்கிறது என்னைக்குமே வந்து இல்லாத நிலை இருக்கவே இருக்காது. ஆனா, இப்ப நெருக்கடியில இருப்பீங்க. காரணம் உங்களுடைய பணத்த நீங்க வெளியில வந்துட்டு விரயம் பண்ணி வச்சிருக்கீங்க. மனசு இலகுன மனசு இல்லையா? யாராவது பொய் சொல்லி கேட்டா கூட சரி, அவங்க சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சாலுமே இவங்க வந்து பணத்த குடுத்துருவாங்க. ஏமாளின்னு சொல்ல முடியாது. ஆனா, மத்தவங்கள பொறுத்தவரைக்கும் கன்னி ராசிக்காரங்க ஏமாளி தான். இளிச்சவாயன் குடுத்துட்டான்பா, கேட்டதும் குடுத்துட்டான்பா. இவங்க பாக்கெட்ல ஒரு 10,00,000 இருக்கும். ஆனாலும் அவன்கிட்ட இருக்கிற 10,000த்துக்கு ஆசைப்பட்டு வாங்கிட்டு போவாங்க. கன்னி ராசி அத தெரிஞ்சும் குடுத்துருவாங்க. பரவால்ல கடவுள் குடுப்பான். கடவுள் குடுப்பான். இப்ப இந்த நெருக்கடிக்கு யாருங்க குடுப்பான்? இப்ப எப்பேர்ப்பட்ட ஒரு நெருக்கடியில நிக்கிறீங்க. உங்களுடைய பணம் வெளியில மாட்டிட்டு வரலல்ல. ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுடைய பணம் திரும்ப கிடைக்கும். முயற்சி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு வாய திறந்து கேளுங்க. இல்லன்னு சொல்லி பழகுங்க. அடுத்து அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். நீங்க விரும்பிய இடத்திற்கு இடமாற்றமும் அமையும். வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். கிரக நிலைகளை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்துல அனுகூலமா நிக்கிறாங்க. வியாபாரம்லாம் விறுவிறுப்பா நடக்கும். எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு கிடைக்கும். அதிகமா கிடைக்கும். கடகண்ணி வச்சுலாம் தொழில் நடத்துறவங்களுக்குலாம் கடைய வந்து விரிவுபடுத்துவீங்க. 1க்கு 2 கடை வைக்கிறது. தொழில் விஷயத்திலும் சரி, பண விஷயத்திலும் சரி, கன்னி ராசிக்கு சூப்பரா இருக்கு. குடும்பமும் அப்படிதான். கொட்டி கொடுக்குறாங்க. கிரகணோட அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொட்டி கொடுக்குறாங்க. குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியான காலகட்டம். குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை, குழப்பம், சண்டை, சச்சரவு எல்லாம் நீங்க போகுது. ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அனுசரணையா இருக்க போறீங்க. செல்வ செழிப்பால குடும்பமே அப்படி பார்த்தீங்கன்னா குதூகலமா இருக்க போகுது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்துல சலுகைகள் கிடைக்கும். சந்தோஷம் உண்டாகும். கன்னி பெண்களுக்கெல்லாம் வந்துட்டு நல்ல வரன் தேடி வரும். வேலை கிடைக்காதவங்களுக்கு நல்ல வேலை அமையும். பொதுவா சொல்லனாவே கன்னி ராசிக்கு எட்டாத உயரத்தை எட்டி பிடிக்க போறீங்க. உங்கள பார்க்கிறவங்க எல்லாமே அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப் போகுது. ஆனா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான். கன்னிய பொறுத்தவரைக்கும் இந்த மெத்தன போக்கு இருக்கு இல்லையா? பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம், இந்த தள்ளி போடுறது, விட்டு பிடிக்கலாங்கிறது, இந்த மாதிரி எதையும் பண்ணக்கூடாது. வரக்கூடிய வாய்ப்ப அப்பப்ப பயன்படுத்திடணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பலன்கள கன்னி ராசிக்கு ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும். இப்ப நம்ம விரிவான நட்சத்திர பலன்கள பார்க்கலாம். உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். உங்கள பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளி குறையும். சந்தோஷம், அந்யோன்யம் அதிகரிக்கும். வீட்ல சுபகாரியங்கள் நடக்கும். திருமண முயற்சிகள் கைகூடும். பிள்ளைகளால பெருமை உண்டாகும். உடல் நலம் சீராகும். நீங்க விருப்பப்பட்ட காரியத்தை நிறைவேற்ற தேவையான மனபலம் உண்டாகும். மனக்கவலை நீங்கும். பணவரவு இருக்கும். பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க. ஹீரோ மாரி வலம் வரப் போறீங்க. அடுத்து அஸ்தம் நட்சத்திரம். நண்பர்களால நீங்க எதிர்பார்த்த இந்த காரியங்கள் நல்ல விதத்துல முடியும். அவருடைய உதவி உங்களுக்கு பெருந்துணையா இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் குறையும். எடுத்த காரியத்தை வெற்றியுடன் செய்து முடிப்பீங்க. நினைச்சதெல்லாம் நடக்கும். நினைச்சதெல்லாம் அப்படியே நடக்கும். விருந்து நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தோட கலந்துக்கிட்டு சந்தோஷப்படுவீங்க. முக்கிய நபர்களுடைய உதவி கிடைக்கும். சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கி வசதிகளை பெருக்கிக் கொள்ள போறீங்க. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பயணங்கள் அதிகம் மேற்கொள்வீங்க. அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். அடுத்து சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். உங்கள பொறுத்தவரைக்கும் தொழிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, இருந்த போட்டிகள், இருந்த எதிர்ப்புகள் எல்லாமே விலகி போகும். உடைய எதிரிகள் ஒளிந்து போவாங்க. தடை, தாமதங்கள் எல்லாமே மறைந்து போகும். பணவரத்து கூடும். சாதகமான விஷயங்கள் மட்டுமே நடக்கும். கவலை இல்லாத நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுது. துணிச்சலா எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிப்பீங்க. எதிர்ப்புகள் இல்லாத நாட்கள். தொழில் வியாபாரம்லாம் லாபம் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். கூட கூட்டு தொழில் செய்றவங்களுடைய அனுசரணை அப்படிங்கிறது உங்களுடைய தொழிலை வந்து விரிவுபடுத்துறதுக்கு உதவிகரமா இருக்கும். பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. சொத்து சேர்ப்பீங்க. வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நனவாகக்கூடிய காலகட்டம். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ஆஞ்சநேய பெருமானை அனுதினமும் வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும். முக்கியமா மனசுக்கு தைரியம் கூடும். அனுதினமும் முடியாதவங்க சனிக்கிழமைகளாவது வெற்றிலை மாலையோட அந்த ஆஞ்சநேயரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய வெற்றிக்கு அவர் வித்திடுவார். உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்ங்க 5, 6. நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளை வழிபாடு செய்ய செல்வ செழிப்பு மேலோங்கும். குறிப்பா பண கஷ்டம் சுத்தமா தீரணும்னாக்க பெருமாளுக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் துளசி மாலையிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி
பூஜைகள் செய்து பெருமாளை தொடர்ந்து வழிபாடு செய்யும். அனுதினமும் காலையில வீட்டுல வந்து சுப்பிரபாதம் பாடணும். கன்னி ராசிக்காரங்களோட வீட்டுல யார் வீடெல்லாம் வந்துட்டு காலையில மங்களகரமா சுப்பிரபாதத்தோட ஸ்டார்ட் ஆகுதோ உங்களுக்கு தங்கு தடை இல்லாத தனவிருத்தி உண்டாகுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஆக மொத்தத்துல இனி வரக்கூடிய காலகட்டங்கள் கன்னி ராசிக்கு கவலைகள் இல்லாத, கண்ணீர் இல்லாத, கஷ்டங்கள் இல்லாத சிறப்பான நாட்களாக அமைய போகுது. இந்த வீடியோ பத்தி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் ஒரு தனிப்பட்ட ஜனஜாத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும். மத்தபடி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தாங்க மேக்சிமம் பலிதமாகும். வந்த கஷ்டங்கள் கரையட்டும், வரக்கூடிய கஷ்டங்கள் விலகி ஓடட்டும். இனி என்னன்னைக்கும் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு துணை வரட்டும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமோடு, நலமோடு.